வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத வாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படிப்பட்ட பங்குகள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பங்குகளுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்நார்மலான மூமெண்ட் இந்த மார்க்கெட்டில் நமக்கு இந்த வாரம் இருந்துச்சு. காரணங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் காரணமாக பங்குச்சந்தையில் ஒரு மிகப்பெரிய இறக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையுமே ஒரே வாரத்தில் நம்ம வேகமாக கிட்டத்தட்ட ஒரு 2000 புள்ளிகள் மேலேயும் கீழையும் நம்ம போனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த வேகத்தில் பங்குகள் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் எப்படி செயல்பட்டுச்சோ அதே மாதிரி தான். முதல்ல வேகமாக கீழே இறங்கி மீண்டெடுத்து மறுபடியும் எப்படி மார்க்கெட் மேலே போய் க்ளோசிங் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நிறைய பங்குகள் மேலே ஏறி மறுபடியும் அதனுடைய இலக்குகளை போய் நெருங்கி நிற்கிது. அப்படி சில பங்குகள் நமக்கு இந்த வாரம் இறங்கியிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் டெக்னிக்கலாக அது மூவ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். சில நேரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான திடீர் ஒரு சுனாமி மூமெண்ட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனாலும் கூட எங்கேயோ ஒரு கரெக்ட் பிளேஸில் அது செட்டில் ஆகி உட்காந்துக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன சில பங்குகளை பற்றி முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக RVNL. இப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். 296க்கு மேலே 346, 428 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். போன வாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 399, 90 வரைக்கும் போயிருந்துச்சு. பட் அந்த வாரத்தினுடைய க்ளோசிங் 381. அடுத்த வாரம் அது வழக்கம் போல் அதனுடைய நார்மல் மூமெண்ட்டில் இருந்துருந்துச்சு அப்படின்னா டெக்னிக்கலாக அதனுடைய மூவ் நெக்ஸ்ட்டு 428 நோக்கி தான் போயிருக்கணும். ஆனால் அடுத்த வாரம் நமக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வின் காரணமாக எங்கே மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 296 நோக்கி கீழே வரக்கூடிய அளவுக்கு 312 வரைக்கும் வந்திருக்கு. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது ஒரு பெரிய பயமை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 400க்கு நெருங்கி போனவங்க அங்கேருந்து 312 வரும்போது எப்படி இருக்கும். ஆனால் அதே வாரத்தில் மீண்டெடுத்து மறுபடியும் 425 வரைக்கும் போய் இதனுடைய ஹையை தொட்டுட்டு இப்போ க்ளோசிங் 374 இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் நமக்கு இப்படி கொடுத்துருக்கிற மாதிரி எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்திருக்கும். ஸோ பொறுமையோடு நம்ம மார்க்கெட்டை அணுகணும். எங்கே செட்டில் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி நமக்கு கண்ணில் தெரியும் போது ப்ராஃபிட் புக் பண்ணவும் தயாராக இருக்கணும். 428னா 428க்குன்றது இல்லை, 425கிட்ட வரும்போது கூட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். மீண்டும் நமக்கு அடுத்த சந்தர்ப்பத்தை அது 374 கூட திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அதை தன்னை தயாரப்படுத்திக்கலாம். இருந்தாலும் கூட இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் 346ஐயும் தொட்டுருச்சு, கிட்டத்தட்ட 428ஐயும் நெருங்கி போயிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ உதாரணங்களை நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் KNR கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. இது 290க்கு மேலே நம்ம இருக்கும்போது நம்ம அந்த ஸ்டாக் 348 முதல் வாய்ப்பாக போகும். அதுக்கு அடுத்து 375, 417 நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 375 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்குன்னா நம்ம 417 போட்டோம், 407 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்படியும் ஒரு வித்தியாசமான ஒரு க்ளோசிங்கோட இந்த பர்டிகுலர் ஸ்டாக் முடிஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த இலக்குகளையும் ஒரே வாரத்தில் கீழையும் மேலேயுமே போய் கொடுத்துருக்கு. இந்த பதட்டத்தில் இதில் நம்ம எடுத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் பயம் வரதான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட இந்த சப்போர்ட் ஏரியாஸுக்கு திரும்பும்போது நம்ம முயற்சிகளை எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கலாம். பட் இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அடுத்து இது 375க்கு மேலே க்ளோசிங் வச்சு ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா தான் நமக்கு அடுத்து மறுபடியும் அந்த 417 நோக்கி போகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நிலைமையிலையும் இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த வாரத்துக்கான முதலாவது ஸ்டாக் என்ன அப்படின்னா அவந்தி ஃபீட்ஸ்.
இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 தாண்டி சமீப காலத்தில் பெரிய க்ளோசிங் இல்லை. அதே மாதிரி கீழே 470 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டாக இந்த லெவலுக்கும் அந்த லெவலுக்குமா மாறி போய் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் கிட்டத்தட்ட அந்த 471ன்றது 486 வரைக்கும் லோ வந்துட்டு மறுபடியும் ஒரு வேகம் எடுத்து நல்ல வால்யூமோட இந்த வாரம் 615 போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட மேலே போயிருக்கிறதுனால மீண்டும் அதனுடைய ஓட்டம் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ அவந்தி ஃபீட்ஸை பொறுத்தளவில் நமக்கு அடுத்த கட்டமாக ஒரு 620க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அடுத்து வரக்கூடிய வாரத்தில் அப்படின்னாலே நமக்கு நெக்ஸ்ட் லெவலாக 675 வரைக்கும் போகிறதுக்கான முதல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதுவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 798 798 வரைக்கும் நமக்கு அடுத்த லெவலாக போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ காரணங்கள் இது தான். ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு அந்த லெவலை தாண்டி இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து இது மேலே போகக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்கிச்சுன்னா மட்டும் பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு வேளை அடுத்த வாரம் இதை வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ப்ளேஸாக வச்சுக்கிட்டு திருப்பி 600 கீழே வந்துச்சுன்னா தயவுசெய்து பை பண்ணிடாதீங்க. செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதில் தான் உங்களுடைய டேலண்ட்ஸையே நீங்கள் வளர்த்துக்க முடியும். நம்ம சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். இப்படி வாங்குங்க, மேலே போனீங்கன்னா அங்கே மேலே இதான் இலக்கம், அதுக்கு அடுத்து அதுதான் ரெசிஸ்டன்ஸுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ செய்கிறது நம்ம செய்யும்போது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு முதலீட்டாளராக எனக்கும் அந்த அனுபவங்கள் உண்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. அடுத்த வாரம் இதே ரேலி கண்டினியூ ஆகுது, மார்க்கெட்டில் கண்டினியூவாக இந்த மாதிரி ஏற்றங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேயும் இருக்குன்னா மட்டும் இதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மிண்டா கார்ப். இது கிட்டத்தட்ட 365 455 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த நெருக்கம் வரைக்கும் போய் தான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்தளவில் 456க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக வச்சு க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக 502 வரைக்கும் இது போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிண்டா கார்ப்பில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 586 அப்படிங்கிற நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இதனுடைய தன்மை இது தான். கிட்டத்தட்ட அந்த 365 455 உட்பட்டு இருந்துட்டு இருந்தது. இப்போது அந்த நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் ஒரு வேளை அதை கட் பண்ணி க்ளோசிங் போகும்போது நமக்கு அடுத்த 2 ரெசிஸ்டன்ஸை நோக்கி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ட்டை தான் இதை எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ கரெக்டாக அது மேலே கட் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா மட்டும் என்ட்ரி கொடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து IIFL ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்சமயம் க்ளோசிங் 470.50 க்ளோசிங் ஆகிருக்கு. சமீபத்தில் இது ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகி குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் இது மூவ் ஆகக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் நம்ம பார்க்கும்போது 489க்கு மேலே ஸ்ட்ராங்காக கிராஸ் பண்ணி க்ளோசிங் வரும்போது ஃபஸ்ட்டு லெவலாக 602 வரைக்கும் இதில் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 787 அப்படிங்கிற லெவலுக்கு இது போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 602 ஒரு பெரிய ஸ்ட்ராங் லெவல், அதை பிரேக் பண்ணிச்சுனாலே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பார்க்குறேன். அதுவும் இப்போது எனக்கு தெரிஞ்சு 489க்கு மேலே இது ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதை தாண்டி க்ளோசிங் போகலை அப்படின்னா டெஃபினட்டாக இதில் என்ட்ரி கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகுங்க. உங்களுக்கும் நீங்களும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அனலைஸ் பண்ணி அதில் உங்களுக்கு தெளிவு கிடைத்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அப்படிங்கிறதையும் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயந்தான். நீங்களும் அதை மனதில் வைத்துக்கொண்டு செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டாக். 590 இதனுடைய க்ளோசிங் இருக்குது. 572க்கு மேலே சமீபத்தில் எங்கேயுமே க்ளோசிங் இல்லாமல் இருந்தது. இந்த வாரம் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தாலும் மீண்டு எடுத்து 590 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இது 600 தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னா முதல் லெவலாக நமக்கு 650 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்.
அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தபடியாக 775 அப்படிங்கிற லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இதுதான் சமீபத்தில் இதனுடைய நிகழ்வை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட இதனுடைய க்ளோசிங் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி ஒரு 572க்கு மேலே பல வாரங்களாக அதற்கு மேலே இல்லாமல் இருந்துட்டு இந்த வாரம் அந்த க்ளோசிங்கை கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தொடர்ந்து இந்த 650 அண்ட் 775 ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நான் எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து உங்களுடைய முயற்சிகளை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து டாபர் இந்தியா. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 600க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் பெருசாக இல்லை. சமீப காலங்களில் எப்போவுமே 600ஐ தாண்டி க்ளோசிங் இல்லை. இந்த வாரம் 613 வரைக்கும் போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 633 வரைக்கும் மேக்ஸிமம் டாப் போயிருக்கு. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸை நம்ம இந்த வாரம் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மார்க்கெட் ஒரு பக்கம் செயல்பட்டிருந்தாலும் அது ஒரு தனி பக்கமாக வேகமாக மேலே ஏறி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த பர்டிகுலர் டேயில் இறங்கினாலும் கூட அந்த நாள்லேயே ஒரு வேகமாக கொண்டு போய் ஒரு பெரிய பாசிட்டிவ் க்ளோசிங்கில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டது எஃப்எம்சிஜியில் பார்க்க முடிஞ்சுது. அந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் ஒரு முக்கியமான ஸ்டாக் தான் இந்த டாபர் இந்தியா. ஸோ அதனுடைய மூமெண்ட்டை பார்க்க போகும்போது இந்த 602க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் இருக்கிறதுனால ஒரு 620க்கு மேலேயே இதனுடைய அடுத்தடுத்த நாட்களில் க்ளோசிங் வரும்போது நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தருதான்னு பாருங்கள். 602 தான் ஒரு ஸ்ட்ராங் தடுப்பாக வச்சுக்கிட்டு நம்ம அதை பார்க்கும்போது அடுத்த கட்டமாக 687 வரைக்கும் நெக்ஸ்ட் லெவலாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 810 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு இது ஃப்ரெஷ் பிரேக் அவுட் அப்படிங்கிறதுனால டாபரில் சரியான வாய்ப்பை கொடுத்துச்சுன்னா அடுத்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி இதனுடைய தன்மை சரியாக இருக்குன்ற மாதிரி இருந்தாலும் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து தேவயானி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு 176 ஒரு தடையாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தடைக்கு கிட்டத்தட்ட இந்த வாரம் போய் தொட்டுருக்கு, அந்த லெவலில் போய் தான் தொட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி அடுத்து வரக்கூடிய வாரங்களில், ஏன்னா இந்த வாரமே நல்ல வால்யூமோடு தான் மேலே ஏறி இருக்குது, 172 கிட்ட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் 176க்கு மேலே அடுத்த வாரம் அதனுடைய க்ளோசிங்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அது போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 196 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 229 அடுத்த கட்டமாக அது போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் எதிர்பார்க்குறேன். காரணங்கள் இதுதான். தொடர்ந்து இறங்கிட்டே வந்தது, இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டை எடுத்து இங்கேருந்து இப்போ திரும்புறதுனால இந்த 176 தாண்டி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக கொடுத்துச்சு அப்படின்னா இந்த 2 லெவலும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். ஸோ கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்கும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க. முன்னாடியே முடிவு பண்ணி சரி கண்டிப்பாக போயிடும்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய முதல கையில் நம்ம மாற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பங்குச்சந்தையில் தெரிஞ்சிக்க வேண்டியது. டெக்னிக்கலாக நம்ம எப்படி போனோம்னா அந்த டெக்னிக்கலாக அந்த லெவலை தாண்டினா மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும். ஒர்க் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது திருப்பி 139 நோக்கி கூட வந்துடலாம். அந்த மாதிரி பல ஸ்டாக்குகள் நமக்கு உதாரணங்கள் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துக்கிட்டே இந்த பர்டிகுலர் கிராஃப்ஸையும் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் போட்டு இப்படி நீங்கள் லெவல்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா தான் அதுங்க பண்ணக்கூடிய தவறுகள் எங்கெங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், அதுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் என்னுடைய அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தில் நமக்கு பல நிகழ்வுகள் தொடர்ந்து வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி புது கவர்மெண்ட் பதவி ஏற்றுட்டாங்க. ஸோ அவங்களுடைய தன்மைகள் என்ன, அடுத்து வரக்கூடிய மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கக்கூடியவங்க யார் யார் எந்தெந்த மினிஸ்ட்ரியில் வராங்க அப்படி ஒவ்வொன்றா வரும். அதுக்கு அடுத்து பட்ஜெட், நமக்கு வரக்கூடிய நிகழ்வுகள். ஸோ அதை மனதில் வைத்து கொண்டு உங்களுடைய ட்ரேடிங்கை சேஃபாக பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.